இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆமா சுமதி, பேங்க்ல இருந்து பணம் கிடைச்சிரும்ல? மேனேஜர் கண்டிப்பா வாங்கி தரேன்னு சொல்லிருக்காரு, பாத்துக்கலாம். நீயும் இங்க என்னைய மாதிரி பணம் போட்டு வச்சிருக்கலாம். நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது. பாரு, ஒரேடியா ஆபீஸ சாத்திட்டாங்கன்னா கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் அப்படியே போயிடும்ல. ஐயோ சுமதி, இது அப்படியெல்லாம் இல்ல. ரொம்ப நம்பிக்கையான இடம். யாரு எப்ப என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்கு தெரியும்? சில நேரத்துல யாரையும் நம்ப கூடாது. நீங்களும் கொஞ்சம் உஷாரா இருங்கக்கா, சரியா? ஓகே சார், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியா இருக்கு. ஆனா கொஞ்சம் லேட் ஆகும். எல்லா ஃபைல்ஸும் செக் பண்ணனும்ல. திரும்ப கூப்பிடுறேன் சார். சொல்லுமா. சார், கஸ்டமர் பணம் கட்டுறதுக்காக வந்திருக்காங்க சார். அப்படியா? சரி, நான் பாத்துக்கிறேன். இங்க யாருமா பணம் கட்ட வந்திருக்கீங்க? நான் தான் சார். இந்த மாசத்துக்கு உண்டான பணத்தை அக்கவுண்ட்ல கட்டணும். கொஞ்சம் சீக்கிரமா கட்டி கொடுத்துருங்க சார். இப்ப கேஷா வாங்குறது இல்லம்மா, செக் லீஃப், டிடி, அதுவும் இல்லன்னா யூபிஐ பேமெண்டா கட்டிருங்க. மீனாட்சி, இவர் என்ன சொல்றாரு? அது ஒண்ணும் இல்லக்கா, நம்ம பேங்க்குக்கு போயிட்டு கியூல நின்னு சலான்லாம் ஃபில் பண்ணி கட்டுவோம்ல, அத சொல்றாரு. அப்படியும் இல்லனா இந்த போன்ல இருந்து அனுப்புவோம்ல, அந்த மாதிரி கட்ட சொல்றாரு. இது என்ன சார் புதுசா சொல்றீங்க? நான் எப்பவுமே பணமா தானே கொண்டு வந்து கட்டுவேன். அதோ அந்த சார் கிட்ட தான் போன மாசம் கூட பணம் கொடுத்து கட்டினேன். நீங்க என்ன இப்ப இப்படி சொல்றீங்க? இப்ப ப்ரொசீஜர் எல்லாம் மாறிடுச்சுமா. அதுக்கு காரணமே அந்த ஆள் தான். என்ன சொல்றீங்க? உங்களை மாதிரி ஒரு கஸ்டமர் 10 லட்சம் ரூபாய் பணம் கட்டினாரு. இந்த ஆளு அந்த பணத்தை எடுத்துட்டு போய் சூதாடி தோத்துட்டான். அடப்பாவி. அப்புறம் போலீஸ் கேஸ் அது இதுன்னு ஆயிடுச்சுமா. இன்னும் கேஸ் போயிட்டு தான் இருக்கு. அடப்பாவி, இப்படிமா ஒரு ஆள் செய்வான்? இவன் செய்வாமா, சரியான ஃப்ராட். இவன் செய்யறதையும் செஞ்சுட்டு வெக்கமே இல்லாம எப்படி சிரிச்சு பேசிட்டு இருக்கான் பாருங்க. ஐயோ மீனாட்சி, இங்க பாத்தியா? நம்ம எம்பிட்டு நாள் கஷ்டப்பட்டு இந்த பணத்தை இங்க வந்து கட்டுறோம். அத போய் இவன் திருடுவானா? நான் தான் சொன்னேன்லக்கா, யாரையும் நம்ப முடியாதுன்னு. இனிமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கக்கா. நான் அப்புறமா உங்ககிட்ட இந்த யூபிஐ எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுக்கறேன். நீங்க அப்புறம் கட்டிக்கோங்க. அதுவும் சரிதான் தா. உழைச்ச காசு எவனோ பந்தயம் ஆடி தோக்குறதுக்கா? நான் அப்புறமா வந்து அந்த யூபிஐலயே கட்டிக்கிறேன். யூபிஐக்கா? ஏதோ ஒண்ணு. வா போலாம், வா. பணத்தை முதல்ல உள்ள வச்சு வைக்கிறேன். வா சுமதி. அட பாவிங்களா, இந்த மாதிரி கொள்ளையடிக்கிறானுங்க.